மல்லி இதுக்கு முன்னாடி கனவுல கண்டு உண்மையிலேயே பயங்கரமா கதறி அழுதாங்க அப்படின்னே தான் சொல்லணும். அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோ அப்படின்ற மாரி சொல்லி நைட்டோட நைட்டா போயிட்டு, நம்ம வெண்பாவ பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாரி போனாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா ரூ. 50,00,000 மல்லி தான் திருடியிருக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ மல்லி மேல அந்த ஒரு திருட்டு பட்டத்த கட்டணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அதாவது இப்போ மல்லிக்கு வந்த கனவு எல்லாமே உண்மையாகுற அளவுக்கு இங்க இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு முன்னாடியே அதாவது வெண்பாவுக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முன்னாடியே எச்சரிக்கையோட தான் அந்த கனவு வந்திருக்கு போல. அதனால தான் இப்போ இந்த ரகுவால நம்ம வெண்பாவ கடத்துறது ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம வெண்பா இருந்து அதாவது மல்லி வந்து வெண்பாவ காப்பாத்துறதுக்காக இப்போ வேக வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ரவுடி வந்து வெண்பாவ கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம மல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இப்ப எல்லாமே சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இது எல்லாமே மல்லியோட பிளான். அதாவது இந்த ரகுவ பிடிக்கிறதுக்காக மல்லி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த சுடருக்கும் தெரியாது. அதே மாதிரி ரகுக்கும் தெரியாது. அதாவது ரகு வந்து இப்போ சாய்பாபா கோவில் பக்கத்துல நின்னுகிட்டு இப்போ இந்த சுடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது இந்த சுடருக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. எதாச்சியா ஃபோன் பண்ணும்போது தான் வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கடைசியில ரகு தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உதவியாவே இருந்துச்சு. அதாவது அந்த சுடர் இருந்துட்டு இந்த மாரி எந்த ஒரு மெசேஜும் நீ ரிப்ளை பண்ணாத. அதாவது நீ எனக்கு காலோ, மெசேஜோ எதுவும் பண்ணாத. இந்த மெசேஜ பார்த்துட்டு நீ நேரா கிளம்பி வந்து சாய்பாபா கோவிலுக்கு வந்துரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த மெசேஜ் இருந்துச்சு. இது சுடர் தான் பண்ணா அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, ரகுவும் வந்து அங்க போய் நின்னுகிட்டு எதுக்காக வந்து இந்த சுடர் இங்க வர சொல்லியிருப்பா? என்ன ஏது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியலையே. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம மல்லி, அடுத்ததா மல்லியோட அண்ணன் பாபு 2 பேருமே அங்க ஸ்கூட்டில இருக்கிறதா இருக்குமோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ரகுவ பார்த்து, ஆமா அவன மாரி தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி அவன நெருங்கறதுக்குள்ளவே அங்க வந்து பிரச்சனைகள் வேற மாரி போக ஆரம்பிச்சுருச்சு. அதாவது இந்த சுடர்கிட்ட ரகு பேசிக்கிட்டு இருக்கான். சுடரே வந்து ஃபோன் பண்ணியிருக்கா. அப்பதான் வந்து ரகுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. அதாவது உண்மையிலேயே இது எல்லாமே நம்ம மல்லி போட்ட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த ரகுவ பிடிக்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அவனும் தப்பிச்சு போயிடுறான். ஆனா அதே சமயத்துல ரகு இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, "என்ன மல்லி என்ன அழகா பொறி வச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஆனா கடைசியில இந்த ஒரு விஷயம் நடக்காம போயிடுச்சா? ஆனா உன்ன வந்து நான் சும்மா விட போறது கிடையாது. ஏற்கனவே விஜய வந்து அழிக்கிறதுக்காக, விஜயோட ப்ராஜெக்ட் அழிக்கிறதுக்காக நான் அவ்ளோ பிரச்சனைகள பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, நீ என்னடான்னா அசால்ட்டா அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டே இருக்க. அதே மாதிரி இதுக்கு மேலயும் உன்ன நான் விட போறது கிடையாது. அதுவும் உனக்கு வந்து யார ரொம்ப பிடிக்கும்? வெண்பாவ தானே. வெண்பாவோட கதைய நான் முடிக்க போறேன். முடிஞ்சா வெண்பாவ காப்பாத்திக்கோ. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஷார்ப்பா ஸ்கூல் விடும். அந்த ஒரு டைம்ல நீ எப்படி போய் வெண்பாவ காப்பாத்துற அப்படிங்கிறது பார்க்குறேன். அதாவது வெண்பாவ அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வர்றதுக்கு முன்னாடியே வெண்பாவ நான் கடத்த போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ரகு சொல்லியிருக்கான். இத கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 4 மணி அப்படின்னு உடனே அதுக்காக 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ டைம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துல ஸ்கூல் விட்டுரும். அதுக்கப்புறம் வெண்பாவும் வெளிய வந்துருவாங்க. அந்த ஒரு டைம்ல வெண்பாவ யார் வேணாலும் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லி வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா மல்லியும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு வெண்பாவ காப்பாத்திடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லியும் வந்து வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா ரகுவோட அடியாள் ஒருத்தன் வந்து வெண்பாவ கடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறது மட்டும் இல்லாம, மல்லி கண்ணு முன்னாடியே வந்து வெண்பாவ கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மல்லிக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா? வெண்பாவ யாரோ ஒரு ரவுடி கடத்துற மாரி, அந்த மாரி ஒரு கடத்தல் தான் இப்ப நடக்குது. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இப்போ அந்த ரவுடி கிட்ட இருந்து நம்ம வெண்பாவ கடத்தற அத காப்பாத்தலாம் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மல்லி எவ்வளவுதான் முயற்சி பண்ணியுமே கூட அது நடக்கவே முடியாத மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மல்லி கண்ணு முன்னாடியே வெண்பாவ கடத்திட்டு போனதுனால, அடுத்ததா மல்லிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ மல்லிய இதுல சிக்க வைக்கிறதுக்கும் தயாரா இருந்துட்டு இருக்காங்க. வெண்பாவுக்கு ஒண்ணுன்னா விஜயா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கதிரேசனா இருந்தாலும் சரி, இந்த நிஷாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே கொந்தளிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அதுக்கு
எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம மல்லிய வந்து உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இந்த சுடர்லாம் வந்து நாடகம் நடிச்சு வந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சுகிட்டு இருப்பான். ஆனா, இப்போ மல்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, விஜய்க்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, வீட்ல வெண்பாவ காணோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி, எப்படியாச்சும் வெண்பாவ காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அவ்ளோ வந்து வேகமா வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரகு தான் கடத்துனான் அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனா, இப்போ ரகு அந்த ரவுடிய வச்சு எங்க கடத்தி கொண்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாததுனால, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இன்னும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில தான் மல்லி இருந்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "அண்ணன் இந்த மாரி வந்து வெண்பாவ அந்த ரகு கடத்திட்டான். எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. அதே மாரி வெண்பா கடத்தப்பட்ட விஷயம் மட்டும் மல்லி இவங்க விஜய்க்கு வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு. அதனால எப்படியாச்சும் வெண்பாவ நம்ம சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணனும் வந்து, "நீ எங்க இருக்க மல்லி? நான் உடனடியா உன்ன பார்க்கறதுக்காக வரேன். அதுவும் இல்லாம என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இப்போ மல்லி எப்படியாச்சும் வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ரகுவையும் பிடிக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேணா நம்ம மல்லி போட்ட ஸ்கெட்ச்ல இருந்து இந்த ரகு தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்ப தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழல், கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மல்லி பிளான் பண்ண போறாங்க. வெண்பாவ காப்பாத்துறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. வெண்பாவ இவங்க எங்க கடத்தி வச்சிருக்காங்க, என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலா கண்டுபிடிச்சுட்டு, வெண்பாவையும் காப்பாத்திட்டு இந்த ரகுவியும் கையும் களவுமா பிடிக்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.